ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு டச் சென்ஸ் வந்து ஹைப்போவாவோ இல்லை ஹைப்பராகவோ இருக்குது ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா அதுக்கான டிப்பு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து செகண்ட் டிப்பு. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு டிப் வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து செகண்ட் டிப்பு. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு டச் சென்ஸ் வந்து ஹைப்பராக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கையை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணுன்னு நினைப்பாங்க. அழுக்கே இல்லாமல் நீட்டாக வச்சுக்குவாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட கையில் படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. குளிக்கும்போது கையெல்லாம் வாஷ் பண்ண மாட்டாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுறது விரும்ப மாட்டாங்க. உடனே நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து தொடச்சி விட்ருவாங்க. தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட நம்ம கையில் படக்கூடாது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. சாம்பாரெல்லாம் பிணைஞ்சு சாப்பிட மாட்டாங்க. பிசுபிசுன்னு இருக்கிற பொருளெல்லாம் தொட மாட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கள்லாம் பிஹேவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து டச் சென்ஸ் வந்து ஹைப்பராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து ஹைப்போ அப்படின்னா அதிகமாக சேத்துக்குள்ளே கை விட்டு விளையாடுறது, அதிகமாக தண்ணிக்குள்ளே கை விட்டு விளையாடுறது, அதிகமாக குப்பையாகவே கை இருக்கும். எந்நேரமும் கையை அழுக்காகவே வச்சுக்க விரும்புவாங்க. அதிக பொருட்களை வந்து கையில் வச்சுக்கிட்டே இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கையில் எந்நேரமும் ஒரு பொருளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் உங்கள் குழந்தைகிட்ட இருந்துச்சுன்னா டச் சென்ஸ் வந்து ஹைப்போவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து மாறிட்டே இருக்குங்க. ஹைப்பராகவும் சில நேரத்தில் இருக்கலாம், சில நேரத்தில் ஹைப்போவாகவும் இருக்கும். இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும் பிரெயினில். அவங்களோட குழந்தையோடைய சென்ஸ் வந்து பிரெயினில் எப்படியெல்லாம் மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் குழந்தையோட பிஹேவியர் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி ஓரளவுக்கு நார்மலான லெவலுக்கு கொண்டு வர்றதுக்காக நான் ஏற்கனவே ஒரு டிப் சொன்னேன். இப்போ இது வந்து செகண்ட் டிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டுக்கு பிணையிற சப்பாத்தி மாவு தான். இதை வந்து உங்கள் குழந்தைய பிணைய வைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயும் போல் சப்பாத்தி மாவு பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு உங்கள் குழந்தையோடைய கையில் கொடுத்து உங்கள் குழந்தைய சப்பாத்தி மாவு பிணைய வைக்கணும். நான் எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா ஆக்குபேஷனல் தெரப்பி சென்டர்லேயும் சென்சரி இன்டிக்ரேஷன் கொடுக்குற சென்டர்லேயும் க்ளே வச்சுருப்பாங்க. அந்த க்ளேவை வச்சு குழந்தைகளுடைய கையை நான் காமிக்கிற மாதிரியே வந்து எடுத்து வச்சு பிணைய வைப்பாங்க. நம்ம வந்து வீட்டில் அதை வந்து க்ளே இருக்காது நம்மக்கிட்ட. ஸோ அதை வந்து சப்பாத்தி மாவு வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு வந்து நம்ம குழந்தைய பிணைய வச்சு க்ளேக்கு பதிலாக சப்பாத்தி மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிணைய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் குழந்தைங்களே வந்து அதை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு டைம் வந்து செய்வாங்க, இன்னொரு டைம் வந்து செய்ய மாட்டாங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சிருவோம், செய்ய வைக்கணும்னு ட்ரை பண்ணுவோம், ஆனால் பார்த்து செய்ய மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் வந்து செய்வாங்க. ஸோ செய்ய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இப்போ பிரணயத்துக்கு வந்து ஓரளவுக்கு இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. அப்பப்போ நான் செய்ய வச்சுட்டே இருக்கிறதுனால இது வந்து ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. 2 கையையும் இந்த மாதிரி அமுக்குங்க. இப்படி அமுக்குனீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை அதை எடுத்து உடனே ட்ரெஸ்ஸில் தொடச்சிக்குவாங்க. இல்லாட்டி உங்கள் ட்ரெஸ்ஸில் தொடச்சி விடுவாங்க. இல்லாட்டி பக்கத்தில் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருள் மேலே அந்த கையை பிசுபிசுப்பு அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை எங்கேயாவது ஒரு பக்கம் தொடச்சி விட்றணும், கை வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பிரணீத்தும் அப்படி தான் பண்ணுறான் பாருங்கள். ஸோ இந்த ஹேபிட்டும் சேஞ்சபிள் தான், மாறிட்டே இருக்கும். உங்கள் குழந்தை லைக் பண்ணி அதுக்கப்புறம் அமுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு அது வந்து குழந்தைக்கு ஒரு ப்ளேவாக மாறிடும், ஒரு சென்சரி ப்ளேவாக மாறிடும். இது வந்து ஸ்டிம்மிங் குறைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஹேண்ட் ஸ்டிம்மிங் பண்ணிகிட்ருப்பாங்க, ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம க்ளே மூலியமாக க்ளே பிணைய வைக்கிறது மூலியமாகவும் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிணைய வைக்கிறது மூலியமாகவும் உங்கள் குழந்தையுடைய ஸ்டிம்மிங் பிஹேவியரையும் வந்து குறைக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உருண்டையாக பிடிச்சி உங்கள் குழந்தை கையில் நீங்கள் கொடுத்துர்லாம். அந்த உருண்டையை அவங்க குழந்தைய வச்சு அமுக்க வைக்கலாம். அமுக்கி இப்படி எடுத்து வைப்பாங்க. அந்த இதை அவங்களே வந்து பிணைவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்கள் குழந்தைய செய்ய வைக்கிறது மூலயமா ஸ்டிம்மிங்கும் குறையும், சிட்டிங் டாலரன்ஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு நல்ல சென்சரி ப்ளே கொடுத்த மாதிரி ஆகும். அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து நம்ம கூட என்கேஜ் பண்ணி உட்கார வச்ச மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டச்சு சென்ஸும் வந்து ரெகுலேட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஆட்டிசம் குழந்தை இருந்துச்சுன்னா இதை டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆட்டிசம்கான ஆக்குபேஷனல் தெரப்பீஸ் பற்றியும் சென்சரி இன்டிக்ரேஷன் தெரப்பீஸ் பற்றியும்
ஏபிஏ தெரப்பி பற்றியும் நிறைய வீடியோஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போயும் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இப்போயும் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.